சிம்மம் ராசி அன்பர்களே, குடும்ப தலைமைக்கு வந்த சவால்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். சிம்மம் ராசிக்காரங்க ஏற்கனவே குடும்பத்தில் முதன்மை தூணாக வழிகாட்டியாக வாழ விரும்புபவங்க. ஏன்னா குடும்பத்துல ஒவ்வொரு தேவையையும் பார்த்து பார்த்து செய்வதும் அனைவரையும் பாதுகாப்பான குறையின் கீழே வைப்பதுமே உங்களுடைய இயல்பு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தான் உங்களுடைய குடும்ப தலைமைக்கேவும் சவால்கள் முளைத்திருந்திருக்கும். நீங்க எடுக்கிற நன்மையான முடிவுகளை கூட குடும்பத்தில் உள்ள சிலர் அதிகாரம் செய்கிறார் என்று தவறாகவே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. குடும்ப பொறுப்புகளையும் நிதி சுமையுமே உங்க தோள்கள்ல முழுமையாகவே சுமக்க வேண்டிய நிர்பந்தம் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் உங்களுடைய சொற்களுக்கு மதிப்பில்லாமலே போயிருந்திருக்கும். குடும்பத்தை வழிநடத்த உங்களுக்கு தகுதி இல்லை என்பது போன்ற மறைமுக விமர்சனங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களிடமிருந்தே இழந்திருக்கும். கிரகங்களுடைய பயிற்சியால இந்த சோதனை காலத்துலதான் குடும்பத்திற்காக நீங்க செய்த தியாகங்கள் அனைத்துமே மறக்கப்பட்டு உங்களின் சிறு தவறுகள் பூத கண்ணாடி வைத்து பார்க்கப்பட்டிருந்திருக்கும். இருப்பினுமே பொறுமையை கையாண்டு குடும்பத்தின் மனத்தையும் நிம்மதியுமே காப்பாற்ற நீங்கள் தனி ஆளாகவே நின்று போராட வேண்டியிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே நீங்க குடும்பத்தோட முதன்மை தூணாகவும் வழிகாட்டியாகவும் வாழ விரும்புவங்க தான் சிம்மம் ராசினர். ஏன்னா குடும்பத்தோட ஒவ்வொரு தேவையுமே நீங்க பார்த்து பார்த்து செய்து அனைவரையும் பாதுகாப்பான குறையின் கீழே வைக்கிறதுனாலயும் உங்களுடைய இயல்பாகவே இருந்திருக்கும். ஆனா குறிப்பிட்ட காலத்துலதான் உங்களுடைய குடும்ப தலைமைக்கேவும் சவால்கள் முளைத்து வந்திருந்திருக்கும். ஏன்னா நீங்க எடுக்கிற நன்மையான முடிவுகள் கூடவே குடும்பத்துல உள்ள சிலர் அதிகாரம் செய்கிறார் என்றையும் தவறா புரிந்து கொண்டு இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா நீங்க உங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்க தோள்கள்ல முழுமையா சுமக்க வேண்டிய நிர்பந்தமும் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் உங்களுடைய சொற்களுக்கு மதிப்பளிக்காமலே போயிருந்திருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள். குடும்பத்தை வழிநடத்த உங்களுக்கு தகுதியில்லை என்பது போன்ற மறைமுக விமர்சனங்கள் உங்க சொந்த பந்தங்களிடமிருந்தே உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சிறு தவறுகள் பூத கண்ணாடியால வைத்து பார்த்தேவும் பெரிதும் வேதனைப்படுத்தியிருந்திருக்கும் வாழ்க்கையில. இருப்பினுமே நீங்க பொறுமையை கையாண்டுதான் குடும்பத்துடைய மானத்தையும் என் நிம்மதியுமே காப்பாற்ற நீங்க தனி ஆளாவே நின்று போராட வேண்டிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு பலருக்கு தெரியாமல் உங்களுடைய தோள்கள்ல குடும்பத்தின் எதிர்காலம், மற்றும் பெற்றோரின் நம்பிக்கை, வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்பு, குழந்தையின் கனவுகள் என எண்ணற்ற பொறுப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா வெளி உலகத்துல நீங்க தைரியமாக சிரித்துக் கொண்டிருந்தாலுமே வீட்டிற்குள்ள தனியா அமர்ந்த போதும் இந்த குடும்பத்தை எப்படி முன்னேற்றுவது என்ற கேள்விகள் உங்க மனசை பலமுறை வாட்டியிருந்திருக்கும். ஒரு தவறான முடிவு குடும்பத்தோடைய அமைதியவே பாதிக்கப்படும் என்பதுதான் பயத்துடன் ஒவ்வொரு முடிவுமே எடுத்திருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே சில நேரங்கள் உங்களுடைய நல்ல முடிவுகளை கூட குடும்பத்தினர் தவறா புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. நீங்க செய்த தியாகங்களை யாருமே உணர்ந்திருக்க மாட்டாங்க என்ற ஏக்கமே உங்க உள்ளத்துல ஆழமாகி பதிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில காலங்கள் குடும்பத்துல ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாகவோ, என் உறவினர்களுடைய தேவையற்ற தலையீடோ, சொத்து தொடர்பான கருத்து வேறுபாடுகள், தொழிலில் ஏற்பட்ட பின்னடைவு போன்றவை அனைத்துமே ஒரே நேரத்துல உங்களை சோதித்திருந்திருக்கலாம். குடும்பத்தோட நலனுக்காக உங்களுடைய சொந்த ஆசைகளையும் கனவுகளையுமே ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நினைத்திருந்திருக்கும். உங்களுடைய விருப்பங்களை விட குடும்பத்தின் தேவைகளுக்கே முன்னுரிமை கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா அந்த தியாகங்களுக்கு உடனடி பாராட்டு கிடைக்காமல் போனதால் தான் நான் இவ்வளவு செய்துமே என்னை இப்ப யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற மனவேதனை உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்திருக்கும். அதாவது பலருக்கு உங்களுக்கே தெரியாம உங்களோட தோள்கள்ல குடும்பத்தினுடைய எதிர்காலமும், என் பெற்றோருடைய நம்பிக்கையும், வாழ்க்கை துணையினுடைய எதிர்பார்ப்புகளும், ஏன் குழந்தைகளுடைய கனவுகள் என எண்ணற்ற பொறுப்புகள் இருந்திருக்கும் வாழ்க்கையில. அது ஒரு தவறான முடிவு குடும்பத்தினுடைய அமைதியை பாதிக்கக்கூடும் என்று பயந்துதான் நீங்க ஒவ்வொரு முடிவையுமே எடுத்திருந்திருப்பீங்க. சில நேரம் உங்க நல்ல முடிவுகள் கூட குடும்பத்தினர் தவறா புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டிருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. அதாவது குடும்பத்துல மரியாதை அதிகரிக்க போது உங்க வாழ்க்கையிலேயும் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த உங்களுடைய கருத்துக்கும் வார்த்தைகளுக்குமே மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்க போது. இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாம விலகி இருந்த உறவினர்கள் கூட இனி உங்களுடைய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையுமே உங்களுக்கு நாடி வர போறேங்க. ஏன்னா குடும்பத்துடைய முக்கிய முடிவுகளான சொத்து வாங்குதலோ, சுப காரியங்கள் நடத்துவதிலையோ போன்றவற்றில் உங்களுடைய கருத்து முதன்மையானதாகவே ஏற்றுக்கொள்ளப்பட போது. வீட்டில் உள்ள பொருளாதார நிலையும் உயர்வதான குடும்பத்தோடைய அமைதியும் மகிழ்ச்சியுமே நிலவ போது. மூத்தவங்களுடைய ஆசைகளும் இளையவங்களுடைய அன்புமே உங்களுக்கு முழுமையா கிடைக்க போது.
குடும்பத் தலைவராக அல்லது தலைவியாக உங்களுடைய பொறுப்புகளை வந்து மிக சிறப்பாக நிறைவேற்றியவும் அனைவரின் அன்பையும் நன்மதிப்பையுமே பெற போறீங்க உங்க வாழ்க்கையிலேயவும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த வார்த்தைகளுக்கு வந்து மிகுந்த முக்கியத்துவம் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது உங்களுக்கு. அது மட்டும் அல்லாம உங்களை புரிந்து கொள்ள விலகி இருந்த உறவினர்கள் எல்லாமே இனி வந்து உங்களுடைய ஆலோசனைகளும் என் வழிகாட்டுதலையும் தான் நாடி வரப்போறேங்க. குடும்பத்துல வந்து முக்கிய முடிவுகளான சொத்து வாங்கவோ என் சுபகாரியங்கள் நடத்தவோ போன்றவற்றில இருந்து உங்க கருத்தை முதன்மையாவே ஏற்றுக்கொள்ள போது உங்க வாழ்க்கையில மூத்தவங்களுடைய ஆசைகளாலையும் இளையவங்களுடைய அன்பும் தான் உங்களுக்கு முழுமையா கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகுது. குடும்ப தலைவராகவோ அல்லது தலைவியாக உங்க பொறுப்புகளை நீங்க சிறப்பாகவே நிறைவேற்றி அனைவருடைய அன்பையும் நன்மதிப்பையுமே நீங்க பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய குடும்பம் என்பது ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலமும் சில நேரங்களில் மிகப்பெரிய சோதனையுமாகும். கடந்த காலங்கள்ல உங்க குடும்பத்துல நீங்க எடுத்த முடிவுகள் அனைவராலுமே உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படாம இருந்திருக்கலாம். உங்களுடைய நல்ல எண்ணங்களை கூட சிலர் வந்து தவறாவே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நீங்க இந்த குடும்பத்தோட நலனுக்காக பல தியாகங்களும் செய்திருந்திருப்பீங்க. அதற்குரிய மரியாதையும் கிடைக்காம இருந்திருக்கும் என்ற மனக்கசப்பு வந்து உங்க உள்ளத்துல வந்து இருந்து கொண்டிருந்திருக்கலாம். சில நேரங்கள் வந்து உங்களுக்கு அமைதி பலவீனமாவே நினைத்தேவும் உங்களை அலட்சியப்படுத்தியவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனா இனிமேல் அந்த நிலை எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. கிரகங்களுடைய சாதகமான அமைப்பால குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் என் செல்வாக்குமே கணிசமா உயர தொடங்க போதும் வாழ்க்கையிலேயும். இனி குடும்பத்துல நடைபெற போத முக்கியமான முடிவுகள் அனைத்திலுமே உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட போது. இதுவரை உங்களுடைய பேச்சை கேட்காம இருந்தவங்களே இனிமேல் வந்து முதல்ல உங்களிடம் ஆலோசனை கேட்க போறாங்க. உங்களுடைய அனுபவமும் பொறுப்புணர்வும் நேர்மையான அணுகுமுறையும் தான் குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுத்த போது. நீண்ட நாட்களா இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மெதுவாக குறைய தொடங்க போது. மனதூரமாக இருந்த உறவுகள் மீண்டுமே நெருக்கமாவாங்க. வீட்டுல மகிழ்ச்சியான உரையாடல்கள் எல்லாமே அதிகரிக்க போது. உங்களுடைய வருகையால குடும்பத்தில் உள்ள உற்சாகமே சூழ்நிலையாக உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. கடந்த காலத்துல வந்து உங்க குடும்பத்துல நீங்க எடுத்த முடிவுகள் வந்து அனைவராலுமே உடனடியா ஏற்றுக்கொள்ளப்படாம இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய நல்ல எண்ணங்களை கூட அவங்க நல்ல எண்ணங்களை கூட சில தவறாவே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல உங்களுடைய அமைதியை பலவீனமாவே நினைத்து உங்களை அலட்சியப்படுத்தியவங்களும் இருந்திருப்பாங்க. அந்த நிலை எல்லாமே இப்ப உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை உருவாக உள்ளது. என கிரகங்களுடைய சாதகமான அமைப்பால்தான் குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் செல்வாக்குமே கணிசமா உயர தொடங்க போகுது. என குடும்பத்துல நடைபெற முக்கியமான முடிவுகள் அனைத்திலுமே உங்களுடைய கருத்துக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்பட போகுது. இதுவரை வந்து உங்களுடைய பேச்சை கேட்காம இருந்தவங்க எல்லாமே இப்ப வந்து முதலிடம் உங்களிடம் ஆலோசனை கேட்க போறாங்க. உங்களுடைய அனுபவம் பொறுப்புணர்வு தான் நேர்மையான அணுகுமுறையும் தான் குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுத்த போகுது. அது மட்டும் இல்லாம மனதூரமா இருந்த உறவுகள் எல்லாமே மீண்டும் நெருக்கமாக போகுது உங்களுக்கு. வீட்டுல மகிழ்ச்சியான உரையாடல்கள் அதிகரிக்க போது உங்களுக்கு. உங்க வருகையில வந்து குடும்பத்துல உற்சாகமான சூழ்நிலையும் உருவாக போகுது. திருமணமான சிம்மம் ராசிக்காரங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையோடைய மரியாதையும் அன்பும் மேலுமே அதிகரிக்க போகுது. சிறிய விஷயங்களுக்கு கூட ஏற்பட்ட வாக்குவாதங்கள் எல்லாமே குறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய முடிவுகளுக்கு வாழ்க்கை துணை முதல் ஆதரவு அளிப்பார். இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வழிகாட்டுதலிலுமே வழிகாட்டுதலிலுமே உங்களுக்கு நாடி வர போறேங்க. என குடும்பத்துடைய முக்கிய முடிவுகளான சொத்து வாங்குதலோ சுப காரியங்கள் நடத்துவதிலையோ போன்றவற்றில் உங்களுடைய கருத்து வந்து முதன்மையானதாகவே ஏற்றுக்கொள்ளப்பட போது. வீட்டில் உள்ள பொருளாதார நிலையும் உயருவதான குடும்பத்தோடைய அமைதியும் மகிழ்ச்சியுமே நிலவ போகுது. மூத்தவங்களுடைய ஆசைகளும் இளையவங்களுடைய அன்புமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. குடும்ப தலைவராக அல்லது தலைவியாக உங்களுடைய பொறுப்புகளை வந்து மிக சிறப்பாக நிறைவேற்றியவும் அனைவரின் அன்பையும் நன்மதிப்பையுமே பெற போறீங்க உங்க வாழ்க்கையிலேயவும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த வார்த்தைகளுக்கு வந்து மிகுந்த முக்கியத்துவம் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது உங்களுக்கு. அது மட்டும் அல்லாம உங்களை புரிந்து கொள்ள விலகி இருந்த உறவினர்கள் எல்லாமே இனி வந்து உங்களுடைய ஆலோசனைகளும் என் வழிகாட்டுதலையும் தான் நாடி வரப்போறேங்க. குடும்பத்துல வந்து முக்கிய முடிவுகளான சொத்து வாங்கவோ என் சுபகாரியங்கள் நடத்தவோ போன்றவற்றில இருந்து உங்க கருத்தை முதன்மையாவே ஏற்றுக்கொள்ள போது உங்க வாழ்க்கையில மூத்தவங்களுடைய ஆசைகளாலையும் இளையவங்களுடைய அன்பும் தான் உங்களுக்கு முழுமையா கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகுது. குடும்ப தலைவராகவோ அல்லது தலைவியாக உங்க பொறுப்புகளை நீங்க சிறப்பாகவே நிறைவேற்றி அனைவருடைய அன்பையும் நன்மதிப்பையுமே நீங்க பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய குடும்பம் என்பது ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலமும் சில நேரங்களில் மிகப்பெரிய சோதனையுமாகும். கடந்த காலங்கள்ல
உங்க குடும்பத்துல நீங்க எடுத்த முடிவுகள் அனைவராலுமே உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படாம இருந்திருக்கலாம். உங்களுடைய நல்ல எண்ணங்களை கூட சிலர் தவறாவே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நீங்க குடும்பத்தோட நலனுக்காக பல தியாகங்களும் செய்திருந்திருப்பீங்க. அதற்குரிய மரியாதையும் கிடைக்காம இருந்திருக்கும் என்ற மனக்கசப்பு உங்க உள்ளத்துல இருந்து கொண்டிருந்திருக்கலாம். சில நேரங்கள் உங்களுக்கு அமைதி பலவீனமாவே நினைத்தேவும் உங்களை அலட்சியப்படுத்தியவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனா இனிமேல் அந்த நிலை எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. கிரகங்களுடைய சாதகமான அமைப்பால குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் என் செல்வாக்குமே கணிசமா உயரத் தொடங்க போதும் வாழ்க்கையிலேயும். இனி குடும்பத்துல நடைபெற போத முக்கியமான முடிவுகள் அனைத்திலுமே உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட போது. இதுவரை உங்களுடைய பேச்சை கேட்காம இருந்தவங்களே இனிமேல் முதல்ல உங்களிடம் ஆலோசனை கேட்க போறாங்க. உங்களுடைய அனுபவமும் பொறுப்புணர்வும் நேர்மையான அணுகுமுறையும் தான் குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த போது. நீண்ட நாட்களா இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மெதுவா குறைய தொடங்க போது. மனதூரமாக இருந்த உறவுகள் மீண்டுமே நெருக்கமாவாங்க. வீட்டுல மகிழ்ச்சியான உரையாடல்கள் எல்லாமே அதிகரிக்க போது. உங்களுடைய வருகையால குடும்பத்தில் உள்ள உற்சாகமே சூழ்நிலையாக உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. கடந்த காலத்துல உங்க குடும்பத்துல நீங்க எடுத்த முடிவுகள் அனைவராலுமே உடனடியா ஏற்றுக்கொள்ளப்படாம இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய நல்ல எண்ணங்களை கூட அவங்க நல்ல எண்ணங்களை கூட சில தவறாவே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல உங்களுடைய அமைதியை பலவீனமாவே நினைத்து உங்களை அலட்சியப்படுத்தியவங்களும் இருந்திருப்பாங்க. அந்த நிலை எல்லாமே இப்ப உங்களுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை உருவாக உள்ளது. ஏன்னா கிரகங்களுடைய சாதகமான அமைப்பால்தான் குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் செல்வாக்குமே கணிசமா உயரத் தொடங்க போகுது. ஏன்னா குடும்பத்துல நடைபெற முக்கியமான முடிவுகள் அனைத்திலுமே உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட போகுது. இதுவரை உங்களுடைய பேச்சை கேட்காம இருந்தவங்க எல்லாமே இப்ப முதலிடம் உங்களிடம் ஆலோசனை கேட்க போறாங்க. உங்களுடைய அனுபவம் பொறுப்புணர்வுனா நேர்மையான அணுகுமுறையும் தான் குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த போகுது. அது மட்டும் இல்லாம மனதூரமா இருந்த உறவுகள் எல்லாமே மீண்டும் நெருக்கமாக போகுது.